அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, மாலை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, Heavenly Father, thank you, Lord, for giving us the desire, O Lord, Heavenly Father, to come, O Lord, in the middle of the week, O Lord, to study your word, O Jesus. உடைய வார்த்தை ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை தியானிக்கும்படியாக ஆண்டவரே, ஒரு வாஞ்சி நீங்க தந்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இந்த இந்த தியான வேளையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர், ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் ஆண்டவரை வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, அதை பற்றி ஆண்டவரே புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரை ஆலோசனையும் நீங்கள் தரும்படியாக செபிக்கிறோம். Heavenly Father, O Lord, may the Spirit of God, O Lord, be with us, O Lord. எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆவியானவர் அசைவாடும்படியாக செபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவர் எங்களுக்கு உற்சாகமான ஒரு ஆண்டவரை நேரமாக நீர் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்க வாசம் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரும் பிள்ளைகள் மத்தியிலே நீங்க அசைவாடும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, புரியாத காரியங்களும் ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியாக நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரை சிருஷ்டிப்பின் காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க ஆண்டவரை கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை ஸ்டடி மீது தங்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் வரதடைப்பட்டவர்களுக்காக செபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவர் வந்து கலந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. இந்த ஒரு மணி நேரம் அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதி கனமகிமெல்லாம் ஆண்டவர் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து we are going into the second study on creation. I will share the screen now. Okay. So நம்ம வந்து இப்போ yeah, we will read John chapter 7, 25 to 52. ஸோ 25லிருந்து ஒரு 30 வரைக்கும் 31 வரைக்கும் சாம் நீங்க வாசிங்க. 32லிருந்து 36 வரைக்கும் சிஸ்டர் புனுத்தாய் இல்லைன்னா ராகுல் யாராவது ஒருத்தர் வாசிக்க சொல்லுங்க. 32லிருந்து 36 வரைக்கும். 37 வாசிக்க முடியுமா சிஸ்டர் புனுத்தாய்? வாசிக்க முடியுமா? ஓகே ஓகே சரி. 37லிருந்து 44 வரை வந்து we will ask ஷாலினி to read. அப்புறம் 45லிருந்து 52க்கு வந்து we will ask பிரதிபா to read. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லையும் வாசிக்க போறோம். சரி, we'll start. சாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள்? இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். 32லிருந்து வாசிங்க. ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை
இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி கிடக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஓகே, 37ல இருந்து ஷாலினியா. On the last and greatest day of the festival, Jesus stood and said in loud voice, "Let anyone who is thirsty come to me and drink. Whoever believes in me, as scripture has said, rivers of living water will flow from within them." By this he meant the Spirit, whom those who believed in him were later to receive. Up to that time, the Spirit had not been given, since Jesus had not yet been glorified. On hearing these words, some of the people said, "Surely this man is the prophet." Others said, "He is the Messiah." Still others asked, "How can the Messiah come from Galilee? Does not Scripture say that Messiah will come from David's descendants and from Bethlehem, the town where David lived?" Thus the people were divided because of Jesus. Some wanted to seize him, but no one laid a hand on him. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பிரதிபா, 45 to 52. Then the officers came to the chief priests and Pharisees, who said to them, "Why have you not bought him?" The officers answered, "No man ever spoke like this man." Then the Pharisees answered them, "Are you also deceived? Have any of the ruler or the Pharisees believed in him? But this crowd that does not know the law is accursed." Nicodemus, he who came to Jesus by night, being one of them, said to them, "Does our law judge a man before it hears him and knows what he is doing?" They answered and said to him, "Are you also from Galilee? Search and look, for no prophet has arisen out of Galilee." தேங்க்யூ ஃபார் தட் ரீடிங். இந்த கான்டெக்ஸ்டில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பேசேஜை கொஞ்ச நேரம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, we are talking about creation. கிரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது God created the heavens and the earth. ஸோ இப்போ வந்து ஆண்டவர் வந்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறார். அது யாருக்குமே புரியல. ஸோ இந்த ஹோல் பேசேஜ் வந்து he is talking about where he has come from. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. 27வது வசனம், "We know where this man comes from. When Christ comes, no one will know where he is from." இது வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு. இவர் எங்கிருந்து வந்தார்? இவர் கலிலிருந்து வந்திருக்கிறாரு. ஆனா வந்து கிறிஸ்து வந்தால் அவர் எங்கிருந்து வராருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. 28வது வசனம், ஆண்டவர் சொல்றாரு, "I am not here on my own, but he who sent me is true." அதனால் இவர் அனுப்பப்பட்டவர், பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அனுப்பப்பட்டவர். Think about this in the context of creation. 29வது வசனம், "I know him because I am from him." ஆண்டவர் சொல்றாரு, "I know him because I am from him and he sent me." இது அவங்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் வந்து மறுபடியும் பதில் கொடுக்கறது வந்து, நான் அனுப்பப்பட்டவன், நான் வந்து இன்னொரு அதாவது பரலோகத்திலிருந்து நான் வந்து இந்த பூலோகத்திற்கு வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. 33வது, "I am with you only for a short time and then I go to the one who sent me." கொஞ்ச நாள் தான் உங்க கூட நான் இருப்பேன், அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் என்னுடைய பிதாவிடத்துல நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ தட் ஆல்சோ டெல்ஸ் அபவுட் அஸ். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு வந்து இந்த பூலோக வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை தான். இட் இஸ் அ ஷார்ட் ஜேர்னி ஃபார் அஸ். இவர் வந்து பேதுரு சொல்றாரு பாருங்க, "We are sojourners, but our destination is heaven" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ யூ ஃபாலோ திஸ் தீம் when you are a Christian அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய டெஸ்டினேஷனை வந்து ஹெவன். அந்த ஹெவன்லேருந்து வந்தவர் தான் நம்மளை வந்து அங்கே கொண்டு போகிறார் இல்லையா? ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கிரியேஷன், தெர் இஸ் ஹெவன், தெர் இஸ் எர்த். சரியா? அப்போ வந்து ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர். ஆனால் அவர் சொல்கிறாரு,
கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், அப்புறம் வந்து நான் மறுபடியும் நான் போயிடுவேன். அப்போது அவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாட் ஹி வாண்டட் டு டூ அண்ட் ஹீ டிட் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அபவுட் சால்வேஷன். 34வது வசனம், யூ வில் லுக் ஃபார் மீ பட் யூ வில் நாட் ஃபைண்ட் மீ, வேர் ஐ ஆம் யூ கேனாட் கம் அப்படின்றாரு இல்லையா. நான் திருப்பியும் நான் வந்து போகிறேன், என்னை தேடுவீங்க, ஆனால் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நான் எங்கே போகிறேன்னா அங்கே வந்து உங்களால் வர முடியாது அப்படின்றார். வர முடியாதா? இல்லை, நிச்சயமாக வர முடியும். நம்மள ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது இது அவிசுவாசிகளுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. விசுவாசிகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்தை வந்து திறந்து தந்திருக்கிறார். என் கூட தான் இருப்பீங்க, உங்களுக்காக நான் வந்து அநேக வாசஸ்தலங்களை நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, ஐ வில் டேக் யூ தேர் டு பி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இங்கே விசுவாசிகளுக்கு வந்து வேர் ஐ ஆம் யூ கேனாட் கம் அப்படின்றார். ஸோ தெர் இஸ் அ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஹெவன் அண்ட் earth. 38, whoever believes in me, streams of living water will flow from within him. என்னில் வாசம் செய்தால் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, இல்லை, ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் வில் ஃப்ளோ. உலக பிரகாரமாக நமக்கு வந்து இது கிடைக்காது. ஆனால் இது தெர் இஸ் சம்திங் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் இட் இஸ் வெரி டிவைன், இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஹெவன். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. 39, by this he meant the spirit, those who believed in him were later to receive. ஆவியானவர் தருகிற ஒரு 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 வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருப்போம், நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அதே போல் வந்து நம்ம வந்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுடைய பேச்சு, நம்முடைய ஆக்ஷன் எல்லாமே வந்து பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது வந்து ஆவியானவர் மூலமாக நமக்கு நம் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியம். ஆவியானவர் அப்படின்னாலே நம்ம வந்து வி கம் பேக் டு த வெரி பிகினிங். ஆவியானவர் தான் சிருஷ்டிக்கிறார், இல்லை. அந்த காலத்திலிருந்து வந்து when the earth was null and void, when darkness was on the face of the earth, the Spirit of God was hovering over the waters and he created something wonderful. So அதே ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பிக்கிற கர்த்தாதி கர்த்தர். எல்லாம் கனெக்ஷன் எல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து 39, up to that time the Spirit had not been given since Jesus had not yet been glorified. ஸோ இந்த வசனத்தோட இந்த கான்டெக்ஸ்ட்டில் நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஹவு கேன் கிரைஸ்ட் கம் ஃப்ரம் கேலிலி 41வது வசனம், 43, தஸ் பீப்புள் வேர் டிவைடட் பிகாஸ் ஆஃப் திஸ். இதிலே வந்து ஒரு பிரிவு நாங்கள் உண்டாகுது பாருங்கள். நம்ம வந்து மனிதர்கள் வந்து நம்ம வந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலன்னா, அவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நமக்குள்ள கூட டிவிஷன் வரும், இல்லை. அது அது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் கர்த்தர் யார் அப்படின்றது வந்து, அவர் சிருஷ்டிகர்த்தர் யார், அவர் எவ்வளோ வல்லமை உள்ள கர்த்தாதி கர்த்தர் அப்படின்றது வந்து நம்ம வந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். ஸோ இந்த நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது we talked about out of nothing, ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் வந்து புதிதாக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் அப்படின்றது. இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, கிரியேஷன் இஸ் கண்டினியூஸ், அது அப்படியே வந்து தொடரும். அது எப்படி அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் கிரியேட்டட், இட் இஸ் கண்டினியூஸ். The word that is used in the Bible is unbroken sustenance, renewal of the word. இது வந்து நம்ம அப்படியே அதை அப்படியே நீங்கள் ஞாபகப்படுத்து, இது அப்படியே தியானம் பண்ணிட்டே வாங்க. Keep these things in your mind and you will understand. The word that is used in the Bible is unbroken sustenance and it is the renewal of the word. இதுக்கு வந்து அருமையான ஒரு வசனம் எப்படின்னா, இந்த வசனத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Hebrews chapter 1 verse 3 வாசிங்க. இன்னைக்கு நிறைய வசனங்களை வந்து நம்ம வந்து வாசிக்கணும், அதனால எல்லாருமே பைபிள் எடுத்துங்க. இது பைபிள் ஸ்டடி தானே. ஸோ அதனால Hebrews 1:3 ஒருத்தர் வந்து தமிழ்லையும் இன்னொருத்தர் வந்து இங்கிலீஷ்லையும் வாசிங்க. இது சூப்பரான ஒரு வேர்டு. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாம் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஓகே, அதுல அந்த 3வது வசனத்தை மட்டும் நம்ம வந்து பார்க்கும்போது, the sun is the radiance of God's glory and the exact representation of his being,
அதுல வந்து இப்போ வர ஒரு வார்த்தை தான், அதுக்கப்புறம் வர ஒரு வார்த்தை தான். சஸ்டெய்னிங் ஆல் திங்ஸ் பை ஹிஸ் பவர்ஃபுல் வேர்ட். அது வந்து தமிழ் எப்படி போடப்பட்டிருக்கிறது? வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். ஸோ சர்வத்தையும் அவர் தாங்குகிறார் இல்லையா? சஸ்டெய்னிங் ஆல் திங்ஸ் பை ஹிஸ் பவர்ஃபுல் வேர்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இவருடைய சிருஷ்டிப்புல வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தாதி கர்த்தர் எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் வந்து ஒரு தாங்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அதில் வந்து ஒரு ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, லிட்ரலி கேரியிங் எல்லாம். He is carrying everything by the power of his word. இதுதான் வந்து it is actually a continuing thing that God is doing in creation. He is sustaining all things every day. ஒவ்வொரு நாளும் வந்து அவர் வந்து இது வந்து அது அவர் செய்துட்டே இருக்கிறார். ஸோ அதனால இப்போ செஞ்சுட்டாரு, அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஆண்டவர் வந்து he is proving that he is sustaining all things by his powerful word. சரியா? இன்னொன்று பார்க்கும்போது கொலோசியர் 1:17 பார்க்கும்போது வசனம் என்ன அப்படின்னா, he is before all things and in him all things hold together. அதாவது லிட்ரலி என்ன அப்படின்னா, ஸ்டாண்டிங் டுகெதர், கோஹியர் அப்படின்னா ஒன்னா அப்படியே சேர்த்துக்கிறார், அப்படியே வந்து ஒரு கையில் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறார். ஸோ கொலோசியர் 1:17 வாசிங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமா. ஸோ அதே போல அப்போஸ்தலர் 17:24-25 நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 17:24-25 வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்கிறீங்க? The God who made the world and everything in it is the Lord of heaven and earth, and does not live in temples built by human hands, and he is not served by human hands as if he needed anything. Rather, he himself gives everyone life and breath and everything else. So everything flows from him. இல்ல, அவர் பேசிக்கலி ஏதோ ஒன்று வந்து அவர் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் மூலமாக வந்து அவருடைய வார்த்தை மூலமாக அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக எல்லாரும் பிடிச்சிட்டு இருக்கிறார். ஸோ அந்த சிருஷ்டிப்பின் காரியம் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவருடைய வார்த்தை இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸோ அதனால வார்த்தை ஒன்று பாருங்க, he is before all things and in him all things hold together. இல்லை, இன்னொரு வசனத்தை நம்ம வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் வந்து ஹீப்ரூ பார்ட்டிசிபிள்ஸ் used for God's creative work அப்படின்னா அது வந்து ஜோப் சாப்டர் 9:8-9 வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. இன்னொருத்தர் வந்து சங்கீதம் 104:2-3 வாசிங்க. இன்னொருத்தர் வந்து ஏசாயா 42:5. He alone stretches out the heaven and treads on the waves of the sea. He is the maker of the bear and Orions, the Pleiades and the constellation of the south. ஓகே. ஸோ அங்கே வந்து தமிழ் எப்படி போடப்பட்டிருக்கு? யோபு 9 அந்த ஸ்ட்ரெச்சஸ்க்கு வந்து என்ன வார்த்தை அப்படின்ற யோசிக்கிறேன். யோபு 9:8-9. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக ஸ்ரீஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்குறார். ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இப்ப பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, he alone stretches out the heavens. ஸோ இங்கேயும் வந்து his handiwork is there. அவர் ஏதோ ஒரு கையில் வந்து முதல்ல ஒரு வார்த்தையினால் வந்து எல்லாமே வந்து he is holding together. அப்புறம் வந்து the Colossians 1:17, Hebrews 1:3. But here also it is clearly described as that he is using his hands to stretch the heavens. சங்கீதம் 104:2-3 வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க. The Lord wraps himself in light as with a garment. He stretches out the heaven like a tent and lays the beams of his upper chambers on their waters. He makes the clouds his chariot and rides on the wings of the wind. He makes wind
his messengers, flames of fire his servants. ஓகே. அந்த சங்கீதம் 104 வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே படிக்கலாம். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க அப்புறமா படிங்க. ஆனா அந்த ஒரு வார்த்தை பாருங்களேன். என்ன ஒரு ஒரு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஒரு டென்ட் மாரி வந்து போட்டு வச்சிருக்கிறாரு. அங்க வந்து என்ன வச்சிருக்கிறாருங்க? கூடாரங்களா? What is he? He has got something. He keeps something like when he stretches that. நமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி Upper chambers. ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். Okay, so somehow his work is there. அவருடைய கரங்களிலிருந்து வந்து அவர் வந்து he stretches everything. He stretches the heavens அப்படின்னா அது அப்படியே அப்படியே அது மனசுல வச்சுங்க. அப்புறமா வந்து பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொன்னு ஏசாயா 42:5. வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. Okay, super. I believe that you are all following this. I want you to follow this. அப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்புறமா வந்து அந்த செயின் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து விட்டுருவோம். ஏன்னா அப்படின்னா ஆண்டவர் இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு இல்ல, ஆண்டவர் வந்து அவருடைய சிருஷ்டிப்பின் காரியத்துல வந்து he is actually the universe, the heavens and the earth, இதுல எல்லாத்துலயுமே வந்து அவருடைய கரம் இருக்கு. அவர் வந்து he is stretching it to his own purpose. அவர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி வந்து அவர் வந்து செயல்பட்டு வருகிறார் அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு வசனத்திலையும் பார்க்குறோம். இல்லை ஒரு சுவாசத்தை கொடுக்கறது ஆகட்டும், இல்லை அந்த தண்ணீர்கள் மீது நடக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து ஆண்டவர் வந்து அது செய்துட்டு வர்றாரு அப்படின்றது வந்து நம்ம வந்து அது எல்லாருமே இந்த வேளையில் நம்ம வந்து தியானிக்கணும். அது நம்ம வந்து விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது எதுவுமே நமக்கு புரியாது. ஸோ அதனால may the Spirit of God help us to understand that. இன்னொன்று ஏசாயா 45:18 வசனம் வாசிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேறப்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. ஆமென். இல்ல 45:18 இங்கிலீஷ்ல எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, that He who created the heavens, he is God. He who fashioned and made the earth, he founded it. He did not create it to be empty, but formed it to be inhabited. He says, I am the Lord and there is no other. இதோட வேற ஏதாவது வேணுமா நமக்கு இல்லையா? He created the heavens and he who fashioned and made the whole earth. I want you to use these, you think about these participles that the Hebrew language uses, that he stretches, he fashions, he creates, then he formed it to be inhabited. He says, I am the Lord and there is no other. அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. ஸோ அவர் சிருஷ்டிகர்த்தர், அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ மே த லார்ட் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் எவ்ரிதிங் பிகின்ஸ் ஃப்ரம் ஹிம். அதாவது that creation is continuous. He is that unbroken sustenance, that renewal of the word அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேர்ல்ட் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதுக்கு வந்து God is there at the beginning. அவர் வந்து செய்தால்தான் இதெல்லாம் நடக்கும். அவர் வந்து செய்யாம நிறுத்திட்டார்னா இதெல்லாம் நடக்குமா இல்லையா? ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ in the Hebrew participles, it means a continual, uninterrupted exercise of an activity. That is what it means. அவர் தொடர்ந்து அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு காலத்துல வந்து யாரோ வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா அது வந்து அப்படியே முடிஞ்சிடுச்சுன்னு அப்படின்னலாம் கிடையாது. இப்போ கூட ஆண்டவர் வந்து அவருடைய சிருஷ்டிப்பின் காரியத்தில் இருக்கிறார். இப்போ கூட அவர் வந்து நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் நமக்குள்ளாக சுவாசத்தை அவர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். இல்லை, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வந்து நிறைய காரியங்களை வந்து அவர் வந்து மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இல்லை, he is moving things so that his children will be blessed. ஸோ அதனால may the Spirit of God help us to understand the creative power of God, and it is continually flowing from him to us and also in the coming generations. So it is a continual, uninterrupted exercise.
யோசித்து பாருங்க இல்லையா? நம்ம யோசித்து பார்த்தோமா? அதாவது ஆண்டவர் வந்து செஞ்சுட்டாரு, அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஆனா இன்னும் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறார் இல்லையா? So it is not a once for all creation in the past, rather than a continuous creative activity of God அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி பிரான்ஸ் அப்படின்ற ஒருத்தர் அவர் சொல்றாரு சரிங்களா? So this continuous creative activity the Bible refers to as the natural order. Yeah. So இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து பாருங்க இந்த கண்டினியூஸ் ஆக்டிவிட்டியில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் ஆர் த ஸ்டார்ஸ் அண்ட் த சீசன்ஸ். யோபு 38, 31 இருந்து 33 வாசிகள். Can you bind the chains of the Pleiades? Can you loosen Orion's bell? Can you bring forth the constellation in their seasons, or lead out the bear with its cubs? Do you know the laws of the heaven? Can you set up God's dominion over the earth? ஓகே. ஸோ இது வந்து யார் வந்து சொல்றது பாருங்க. யோபும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு 37 அதிகாரம், முதல் அதிகாரத்துலேருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய சொந்த ஞானத்தின்படி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து ஆண்டவர் வந்து உன்னை வந்து அடிக்கணும், ஏன் வந்து ஆண்டவர் உங்ககிட்ட வந்து எல்லாமே எடுத்துக்கணும், இல்லை நம்மலாம் கேள்வியெல்லாம் கேட்குறோம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, சுற்றி வருவாங்க இல்லை, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சின், நீ வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அமைதியாக இருந்து கடைசியில் வந்து பதில் கொடுக்குற 4 சாப்டர்ஸ் தான் ஆண்டவர் வந்து பேசுகிறார். அதுலேயும் வந்து ஒரு 3 சாப்டர்ஸ் தான் கடைசியில் வந்து ஹி ஸ்பீக்ஸ் டு ஜோப். அப்புறம் ஜோபுடைய ரெஸ்டரேஷன் பார்க்குறோம். அதில் வந்து அவருடைய ரெஸ்பான்ஸில் வந்து என்ன அப்படின்னா, he does not talk about the problems. ஆனால் அவர் வந்து எங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பின் காரியங்களுக்கு வந்து அவர் வந்து he refers to them. அதாவது நீ வந்து சின்ன சின்ன காரியங்களை இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிற, உன்னுடைய தொல்லைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாய் இல்லை, உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டு, ஆனால் இது எல்லாமே சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தரை நீ நோக்கிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஸோ அது மறுபடியும் வாசிங்க, அது 38, 31 33. Can you bind the chains of the Pleiades? Can you loosen Orion's bell? Can you bring forth the constellation in their seasons, or lead out the bear with its cubs? Do you know the laws of the heaven? Can you set up God's dominion over the earth? Yeah. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2 வீடியோ அனுப்பிச்சோம் பாருங்க. அது காட்ஸ்ன்னு ஒன்று அனுப்பிச்சாரு, நானும் ஒன்று அனுப்பிச்சேன். அது எல்லாமே வந்து நம்ம வந்து அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் என்ன இல்லை, இட் இஸ் ஃபார் பியாண்ட் தி எட்ஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ்லேருந்து என்னென்ன இருக்கு அதெல்லாம் தான் இங்கே பேசுகிறார் ஆண்டவர் இல்லை. அதெல்லாம் பேசிட்டு இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னா, அப்போ என்ன அவர் என்ன சொல்கிறாரு யோபுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து, ஏம்பா நீங்கள்லாம் வந்து சின்ன சின்ன வந்து பூச்சி பாரி இருக்கிறீங்க, நீங்கள் என்னப்பா இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க இல்லை. மே த ஸ்பிரிட் ஆஃப் காட் மினிஸ்டர் டு அஸ் அட் திஸ் டைம் இல்லை. God is bigger than all the problems that we face. God is bigger than everything that we are going through. நமக்கு வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், then you know our life will become better, then our understanding will become better. ஏசாயா 40:26 வாசிக்கலாமா? ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க என்ன அழகா வந்து அதாவது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. எப்படிங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல? அவருடைய மகா வல்லமையினாலும், அதாவது he who brings out the starry host one by one. இதுக்கு முன்னாடி அவர் படிச்சார் பாருங்க, காட்ஸ் அண்ட் ரெகுலர் படிச்சது, அந்த பிளேட்ஸ் அந்த ஆரியன்ஸ் அந்த இதெல்லாமே அதெல்லாமே வந்து he brings them one by one and calls them each by name. Because of his great power and mighty strength, not one of them is missing. இல்லையா? ஸோ அதே வந்து மிஸ் ஆகலைன்னா நம்ம வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோமா? இல்லைன்னா நம்மளை வந்து ஆண்டவர் வந்து இது எடுத்துருவாரா இந்த உலகத்துலேருந்து, இந்த சிஸ்டம்லேருந்து, யூனிவர்ஸ்லேருந்து எடுத்துருவாரா? இல்லை. Just put yourself in the context and think about the creator God who created all these things, and also he created you. How wonderful it is. That which you cannot comprehend, that which you have no power, வல்லமையினால் அதெல்லாமே வந்து சிருஷ்டிக்கிறார். ஸோ அப்போஸ்தலர் 14:17 வாசிங்க. Yet he has not let himself without testimony. He has shown kindness by giving you rain from heaven and crops in their seasons. He provides you
with plenty of food and fills your heart with joy. எஸ், வண்டர்ஃபுல் இல்லையா? ஸோ இது வந்து ஸ்டார்ஸ் அண்ட் சீசன்ஸ், இதை பற்றி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து தேடுங்க எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அடுத்தது வந்து சேஞ்சஸ் இன் வெதர். அதே ஜோப் 38 நம்ம பார்க்கும்போது நிறைய வெதர் பேட்டர்ன்ஸ் பற்றி வந்து அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஜோப் சாப்டர் 38 வீட்டில் போய் படிச்சீங்கன்னா, சாரி வீட்டில் தான் இருக்கிறீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மத்தேயு 5:45 வாசிங்க. That you may be children of your Father in heaven. He causes the sun to rise on the evil and the good, and sends rain on the righteous and the unrighteousness. இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லையா? நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான் இல்லையா? அவங்கள வந்து அவ்வளோதான் ஈவில் அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து முத்திரை கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க மேலே நான் மழையை பெய்ய செய்வேன் இல்லை, ஐ வில் மேக் த சன் to rise on the good and the bad இல்லை? ஸோ இது வந்து may the Lord help us to think, may the Lord help us to discern from God's perspective, from the Creator's perspective. So in his perspective, the one who created the constellations, the galaxies, he is concerned about every single person இல்லையா? ஸோ அவங்களையும் நம்ம வந்து நேசிக்க கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வந்து அடுத்தது நம்ம வந்து பார்க்கும்போது the creature's sustenance, இது வந்து ஆண்டவர் வந்து எப்படி தாங்குறார். யோபு 39 நம்ம வந்து நிறைய வந்து பார்க்குறோம். அதில் கூட அந்த ஃபுல் சாப்டர் கூட அதே போல தான் இருக்குது. ஆனால் மத்தேயு 6ஆம் அதிகாரம் இருங்க, யோபு 39 நம்ம வந்து எடுப்போம், பார்க்கலாம். வந்து அதாவது ஆண்டவர் வந்து என்னென்ன காரியங்களுக்காக வந்து அவர் வந்து he is sustaining them அப்படின்னா, முதல் வசனமே பாருங்க. Do you know when the mountain goats give birth? Do you watch when the doe bears her fawn? இதெல்லாமே ஆண்டவர் சஸ்டெயின் பண்றாரு. மவுண்டன் கோட்ஸ், அப்புறமா வந்து the doe, do you count the months till they bear? அதுக்கப்புறமா வந்து who let the wild donkey go free? Who untied his ropes? I gave him the wasteland as his home. இல்லை 9, will the wild ox consent to serve you? Will he stay by your manger at night? அப்புறம் வந்து the wings of the ostrich 13வது, the wings of the ostrich flap joyfully, but they cannot compare with the pinions and the feathers of the stork. ஸோ இது எல்லாமே வந்து ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்கிற காரியங்கள். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 அதாவது God is sustaining them இல்லை, God is providing for them, God is making them to flourish அப்படின்றது வந்து இந்த வசனங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். 19வது, do you give the horse his strength? நீ கொடுக்குறியா, பலன் கொடுக்குறியா இல்லை ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா? நம்ம வந்து இது அதாவது யோபுக்கு இந்த எல்லாம் பிரச்சனைகள் வந்து அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் இதெல்லாம் சொல்கிறாரு இல்லை? அந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது அது வந்து இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பாக இருக்கும். பட் there is so much of truth in it இல்லை, that we forget to remember these things, that all creation is so wonderful, we do not even comprehend, we do not even care about it, but yet the Lord sustains each and every one of those இல்லையா? அப்புறம் 26, does the hawk take flight by your wisdom and spread his wings towards the south? உன்னாலேயா அது வந்து ஹாக் வந்து பறக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை? ஸோ all these things he talks about, that God the creator, he sustains all these things. மத்தேயு 6:28-30 நம்ம வாசிக்கலாமா? உடைக்காவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நாற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ ஆண்டவர் சொல்கிறல்ல, நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறல்ல. நாட் ஈவன் a single hair of yours will fall to the ground outside of God's will இல்லை? And he says, I have even numbered the hairs on your head அப்படின்றார் இல்லையா? ஸோ ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் he has numbered the hairs on our head அப்படின்னு சொன்னால் அது வந்து he has created us
He has knit us. He has fashioned us together. How can he forget about us? How can he forget about you? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து how can he forget about you? You come to the Creator God, the Lord God Almighty. You see His power. இல்ல ஸோ இது இந்த இந்த இப்படி படிக்கும் போது நமக்கு நிறைய கேள்விங்க வரும். நம்ம வந்து வில் கண்டினியூ. என்ன அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் கிரீச்சர்ஸ் அண்ட் மேன் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 104 வந்து இப்போ வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதுல வந்து 14வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். இந்த சங்கீதம் 104 சங்கீதக்காரன் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. 14வது வசனத்துல இருந்து he makes grass grow for the cattle and plants for man to cultivate, bringing forth food from the earth. இல்ல வசனம் 16 the trees of the Lord are well watered, the cedars of Lebanon that he planted. இல்ல ஏதோ நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி நம்ம பேசுறோம். இல்ல there the birds make their nests, the stork has its home in the pine trees, the high mountains belong to the wild goats. இதெல்லாமே வந்து 24வது வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளா இருக்கிறது. அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. 27ல இருந்து வாசிங்க. இதெல்லாமே வந்து இவ்வளவு சிருஷ்டித்தீங்க, இதெல்லாமே வந்து they look to you. பாருங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு உங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார். ஆமென், ஆமென். So இதுல வந்து every creatureக்கு வந்து there is a beginning and there is also an end. அது எல்லாமே எல்லா creaturesக்கு வந்து it is God who provides for them. அது அந்த sustenance அப்படின்னு பார்க்கும்போது இல்ல renewal of the world ன்னு பார்க்கும்போது இதெல்லாமே நம்ம வந்து it's a continuous thing. Creation is continuous. எல்லாம் எவ்வளவு கிளியரா வேத புத்தகத்துல these all look to you to give them proper food at the proper time. இல்லையா? ஸோ அதனால ஆண்டவர் வந்து you look at this creator and you look at what all he is doing right now in our lives. இன்னொன்று நம்ம பார்க்கும்போது ஃபார்மிங்கை பற்றி கூட ஆண்டவர் அவர் தான் ஃபார்மிங்கை வந்து கிரியேட் பண்ணார். நம்ம ஃபார்மிங் பண்ண மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை? வேத புத்தகத்தில் பாருங்க, ஏசாய் 28 24 26. When a farmer plows for planting, does he plow continuously? Does he keep on breaking up and working the soil? When he has leveled the surface, does he not sow caraway and scatter cumin? Does he not plant wheat in its place, barley in its plot, and spelt in its field? 26 என்ன சொல்லுது? His God instructs him and teaches him the right way. ஃபார்மிங் கூட அதுதான் வந்து 26வது வசனத்துல சொல்லுது. It is God who instructs the farmer to do his work and teaches him the right way how to do. So even when it comes down to farming அப்படின்னு சொல்லும்போது even in our own lives, our jobs also, God is guiding us. The Creator God is moving ahead of us. He is preparing the ground for us. He wants you to flourish. He wants you to prosper. So think about that. The Creator God, நம்ம எங்கிருந்து வந்தோம்? Orion Pleiades இருந்து வந்து கான்ஸ்டலேஷன்ல இருந்து வந்தோம். He is coming now right to the farming. அங்க வரைக்கும் ஆண்டவர் வந்து he is creating. அடுத்தது நம்ம பார்க்கும்போது metal work and other crafts. ஏசாயா 54:16. See, it is I who created the blacksmith, who fans the coals into flame and forges a weapon fit for its work. And it is I who created the destroyer to wreak havoc. 17வது வசனம் வாசிங்க அப்படியே. No weapon formed against you will prevail, and you will refute every tongue that accuses you. This is the heritage of the servants of the Lord, and this is their vindication from me.
declares the Lord. ஆமென். இல்ல சோ அதனால அந்த வசனத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கிரியேஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அந்த 17வது வசனத்தை மட்டும் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உனக்கு எதிர எந்த ஆயுதமும் வாய்க்காத போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இட் இஸ் காட் ஹூ கிரியேட்டட் த பிளாக் ஸ்மித் இல்ல. ஸோ மெட்டல் ஒர்க் அண்ட் அதர் கிராஃப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸடஸ் 31 2-5 நம்ம பார்த்துருக்குறோம் இல்ல? ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா வசனத்தை பார்க்காமே? கம் டெல். யாருக்கு தெரியும்? டயானா அடிக்கடி சொல்லுவாங்க பெசலேல் ஒஹோலியாப் அப்படின்னு. மியூட்டட்ல இருக்கிறாங்க. சரி வாசிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தின் முத்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார். Amen. It is the Lord who gives the wisdom, and it is the Lord, it is the creator God who fills the person with his spirit. ஆவியானவர் எல்லாம் அவர் நிரப்புறார் இல்லையா? ஸோ அதனால எல்லாமே வந்து இப்போ வந்து ஆவியானவர் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து அவருடைய சிருஷ்டிப்பின் காரியம்தான். When we talk about the Spirit of God, when He is there, when we call on the Spirit of God, when He is when He is in our midst, அப்படின்னு சொல்லும்போது He is creating something new. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து ஞானத்தை தருவார். நம்ம வந்து கேட்கணும். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்தை வந்து தருவார். நம்முடைய எல்லா வேலைகளையும் நம்ம வந்து அற்புதமாக செய்யும்படியாக இல்லை அநேகருடைய அதிகாரிகள் கண்களில் இல்லை அநேகருடைய கண்களிலும் அதிகாரிகளுடைய கண்களிலும் நம்ம வந்து அந்த நல்ல பேர் எடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, வார்ஃபேரை பற்றியும் ஆண்டவர் தான் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு இருக்குது. ஸோ சங்கீதம் 144 முதலாவது வசனம் வாசிங்க ஒருத்தர். Praise be to the Lord my rock, who trains my hand for war, my fingers for battle. I think warfare and war is something that is present in the Bible. ஏன் சொல்ல முடியுமா? Do you be able to say that? இன்னைக்கு வந்து நம்ம வந்து காசால நடக்கிறது எல்லாமே நம்ம பார்க்கும்போது people are divided. But why was there warfare and why was there war in the Bible? To deliver God's people from their enemies? Yes, that is one thing. But also put the forces of evil away to protect God's people. அந்த பிசாசின் காரியங்களை வந்து நம்ம வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லை? அதே நேரத்தில் வந்து ஆண்டவர் சொல்றாரு சங்கீதம் 46 வந்து யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லை? ஈட்டியை நான் முறியடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அதனால warfare அப்படின்னு சொல்லும்போது we also need to be aware of that God is present. The creator God is helping us to fight the battles. சர்ப்பங்களையும் தேள்களையும் நீ மிதிப்பாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஜோஷுவா வந்து அவர் வந்து போராடிட்டு இருக்கும்போது மோசே வந்து கை தூக்கிட்டே இருக்கிறார் so that he will win. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தாதி கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர் அந்த இடத்துலலாம் அவர் இருக்கிறார் அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்க அடுத்தது வந்து நம்ம இந்த பிளேட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லை? இந்த ஜோப் 38 31-33 நம்ம பார்க்கும்போது இல்லை நம்ம பார்த்தோம் இல்லை? இப்போ வாசித்தோம் இல்லை? இதில் வந்து பிளேட்ஸ் பற்றி ஓரியான் பற்றி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ யாராவது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஐ வில் கிவ் யூ மோர் பிக்சர்ஸ் ஆன் தட். ஸோ பிளேட்ஸ் அப்படின்னா இதுதான். இது வந்து இட் இஸ் வெரி வெரி ஃபார். It is a cluster of these of these stars அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா லொக்கேட்டிங் த பிளேட்ஸ் அப்படின்னா இந்த ஒராயான் ஒன்று இருக்கு பாருங்க. ஒராயான் வந்து இட்ஸ் லைக் he is shooting an arrow. He is like a warrior இந்த full இது and he is shooting an arrow towards the Pleiades அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்து அந்த யூனிவர்ஸில் அப்படி ஒன்று வரும். ஸோ இதுலேயே வந்து
இந்த Orion the hunter, you see the Orion the hunter. Then see about the bear and the cubs. So இதுதான் வந்து அந்த மதர் பேர் அண்ட் the cub, அது வந்து Ursa major and Ursa minor அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டலேஷன்ஸ்ல இருக்குது. So all these things are described in the Bible. Yeah, you look at all these things அப்படின்னா these are so far away into the universe, but அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கலாமா? Job chapter 38, 31 to 33. Can you bind the chains of the Pleiades? Can you loosen Orion's belt? ஆமா, அப்படியே கொஞ்சம் இப்போ எல்லாம் பிக்சரை பாருங்க. உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா? நம்ம எல்லாம் வந்து sometimes I think in this context we have to think, we have to meditate. So தொடர்ந்து வாசிங்க. அப்புறம் Can you bring forth the constellation in their seasons, or lead out the bear with its cubs? Do you know the laws of the heavens? Can you set up God's dominion over the earth? Yeah. Do you know the laws of the heaven? இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். And you can see how God is awful, how God, the creator God, is thinking and his way of creating these things வந்து அதெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நைட் டைம்ல வந்து வெளியே போய் வந்து நம்ம வந்து வானங்களை வந்து பார்க்கும்போது எவ்வளவோ நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களை வந்து ஆபிரகாம் காட்டுறாரு. ஆபிரகாமுக்கு காட்டிட்டு வந்து இவ்வளவு திரளாக உன்னுடைய சந்ததியை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து when we see that we are just a small, just very very small, a tiny speck in all of this, but yet the Lord loves you, yet the Lord is concerned about you, yet the Lord came to rescue you from your sin. இல்ல அது எவ்வளவு ஆண்டவர் வந்து இதெல்லாமே வந்து அங்கேயே விட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்குது. சில பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பியூட்டிஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ கர்த்தர் நம்மை நடத்துவாராக, கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. சரியா? ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா the continuation of understanding this philosophically, God has called the universe into being out of nothing. இல்ல நம்ம லாஸ்ட் டைம் அது வந்து பார்த்தோம். So hence at every moment you understand this, hence at every moment the creation hangs or suspended as it were over the abyss of non-existence. I hope you understand that. அதாவது ஆண்டவர் வந்து ஒண்ணுமில்லாத ஒரு இடத்துல இருந்து ஆண்டவர் வந்து இதெல்லாமே வந்து கொண்டு வந்துட்டு வந்து இட் இஸ் ஹேங்கிங் தேர். ஹீ இஸ் ஹோல்டிங் இட், ஹீ இஸ் ஃபேஷனிங் இட், ஹீ இஸ் மேக்கிங் இட் லுக் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஹீ இஸ் பிளேசிங் எவ்ரி திங் இன் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்குது, அங்கங்கே உட்கார வச்சிருக்கிறார் இல்லையா? நம்மளுடைய நம்ம யூனிவர்ஸ்லேயே வந்து நம்ம இருக்கிற பிளானட்ஸ் எல்லாமே வந்து அதனுடைய இடத்துல வந்து வச்சிருக்கிறார். they rotate on their axis and then they revolve around the sun. அங்கிருந்து அது எங்கேயுமே வந்து போகிறது இல்லை, அங்கதான் இருக்குது இல்லையா? அது வந்து how do we say that it happened only by Big Bang? God must be there to put it all there. It did not happen just by some அது ஏதோ அந்த காலத்துல வந்து நடந்துச்சு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. இல்ல if God were to withdraw, இது வாசிங்க, if God were to withdraw his upholding word, Hebrews 1:3 நம்ம வந்து வாசித்தோம் இல்ல, then all be spiritual and material would instantly tumble back into nothing and cease to exist. So அவருடைய வார்த்தையை வந்து அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுங்க, அவருடைய சிருஷ்டிப்பின் கரங்களை வந்து அவர் எடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். கொலாப்ஸ் பண்றதுக்கு வந்து அவரால் முடியுமா இல்லையா? the one who created all these things, இல்ல அவர் சொல்றாரு, ஒரு நாள் வந்து நிச்சயமா இதெல்லாமே நான் எடுத்துருவேன், புதிய எருசலேம் கொண்டு வருவேன், புதிய வானத்தையும் கொண்டு வருவேன், புதிய வந்து ஒரு ஹெவனை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா?
So when we look at the creation of God, we are just a tiny speck. And we have to give glory and honor to God alone. Well, the continuation of the universe from one moment to the next is therefore a great miracle அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் சொல்றார். It is a miracle. இன்னைக்கு கூட வந்து எல்லாம் நடக்கிறது எல்லாமே வந்து it is a miracle. And God is continually doing his miraculous work in creation. It is fully the work of God as it has come to being from the very beginning. ஆரம்பத்துல இருந்து அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார், ஜெனிசிஸ் 1ல இருந்து அப்படியே எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து இட் இஸ் ஃபுல்லி த ஒர்க் ஆஃப் காட். இதெல்லாமே ஆண்டவர் சிருஷ்டித்த காரியங்கள் தான். அப்புறம் வந்து we live in this profound sense and see that every instant is only lived by the grace of God. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அது வந்து it is only because of God we are able to exist. It is only because of the breath of God we are able to live. So அதனால நமக்குன்னு ஒன்று பெருமையா நம்ம வந்து சொல்லிக்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. இல்லை, யோபுல சொல்றாரு பாருங்க, நான் வெறுமையாக வந்தேன், வெறுமையா நான் போறேன். இல்லை, என்னத்தை கொண்டு வந்த இந்த உலகத்திற்கு. ஆனா நமக்குள்ள வந்து எவ்வளோ பிரச்சனைகள், அது சரியில்லை, நான் மேல நீ கீழே இல்லை அப்படின்னு நிறைய குறைகள் எல்லாமே நம்ம வந்து சொல்றோம். இல்லை, when you come to the creator God அப்படின்னு சொல்லும் போது you understand his creation and all that he has done. எல்லாமே வேத புத்தகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது we are nothing, absolutely nothing. நம்ம வந்து இங்க இருக்கிறோம், இப்போ நம்ம ஒருத்தர் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஒரு உறவு ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். இல்லை, நம்ம ஒவ்வொருவரையும் இங்க வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாரும் வந்து ஆண்டவர் அழகா படைச்சிருக்கிறார். இல்லை, ஸோ அதே வந்து இல்லை, இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் இல்லையா? ஸோ கர்த்தாதி கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். இன்னொரு லாஸ்ட் ஸ்லைடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து we will go into a time of discussion. இது கூட ஒரு கேள்வி தான் உங்களுக்கு எல்லாருக்குமே. இது வரைக்கும் வாஸ்து வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது how do you see your life in this context? இல்ல, a very pertinent question. இல்ல, the little things that we worry about, our groanings, our pain, our sorrow, all of that, when it comes, when you put that in the perspective of God's creation, அங்க பாருங்க எப்படி இருக்கு அந்த யூனிவர்ஸ் பாருங்க எப்படி இருக்கு. இந்த 2 photos நான் போட்டிருக்கிறேன். So I want you to respond to this, but I want to just give you some of the things that I have written down here. அதில் இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் எது வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், யோசிச்சுட்டே இருங்க, நீங்களும் ஆட் பண்ணலாம். நானும் எழுதியிருக்கிறது வந்து நான் இத்தனை காரியங்கள் எழுதியிருக்கிறேன். பிலீவ் இன் காட். இல்லை, without believing in God we cannot move on in life. அவிசுவாசம் அந்த அதிகாரத்தில் பார்த்தேன் பாருங்க, அவங்களுக்கு வந்து அவிசுவாசம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்துடுச்சு. நிறைய கேள்வி கேட்டுக்கினேன். இல்லை, ஆண்டவரே இல்லை, அப்படியே ஆண்டவர் வந்தாலும் இவர் இல்லை. இல்லை, அந்த அடையாளங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரோமரில் வந்து பவுலடியார் சொல்றாரு. இல்லை, we see everything about creation but yet we do not believe in God. இல்லை, so believe in God, have faith in him, trust in God. இன்னொன்று வந்து don't worry too much. To all of you who have gathered here today for this study, you know, problems are nothing. God is bigger. Be humble. பெருமையா நம்ம வந்து பார்க்கறதுக்கோ சொல்றதுக்கோ எதுக்குமே வந்து எவ்வளோ பெரிய ஆஸ்தி எதெல்லாம் வச்சிருந்தாலுமே நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. When it comes to the creator God, then God is in control. His sustenance is continuous. He is continually working. He is continually creating. You cannot change much without the help of God. நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? யோபுக்கு சொல்றாரு பாருங்க, இல்ல, நீ இதெல்லாம் பார்த்தியா? Where were you when the mountains were created? Where were you at the beginning of time? இல்ல, நிறைய கேள்விங்க எல்லாம் கேட்கிறாரு. நம்ம வந்து ஒண்ணுமே மாற்ற முடியாது.
அந்த நேரத்துல தான் வந்து ஆண்டவர்கிட்ட ஓடி வரணும். ஆண்டவரே, சிருஷ்டிகர்த்தரே, ஒரு புதிதான ஒரு காரியத்தை சிருஷ்டி. இல்லை அன்னாள் வந்து ஓடி வரும் பொழுது ஆண்டவர் அன்னாளுக்கு வந்து அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து பதில் தந்தார் இல்லையா? ஸோ அதாவது இல்லாத காரியங்களும் இருக்கிறவைகளை போல் அழைக்கிற கர்த்தாதி கர்த்தர். Out of nothing God can create something beautiful. நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் மேலாக ஜெயித்து தருகிற கர்த்தாதி கர்த்தர். எனக்கு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி உண்மையிலே வந்து இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அது நம்மெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, we are nothing. So there is one more word, God's ways are higher than your ways. சரியா? I will stop it here and I want you to share. வெரி பியூட்டிஃபுல் பாஸ்டர். இந்த ஒரு வசனத்துல அழகா வர இருந்தது, லைக் ஆண்டவர் வந்து ஒரு கிராஸ் இவ்வளோ க்ளோத் பண்றவரு will he not take care of you. நம்ம அதிகமா பண்றது இதுதான் ஆக்சுவலா. நம்ம வந்து வாட் இஸ் டுமாரோ, வாட் வில் ஹேப்பன், அதை நினைச்சுதான் நம்ம ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் வாட் எவர் வி டூ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் டுமாரோ. அப்படிதான் இருக்குது ஆக்சுவலி. God created us from nothing and he created us in his own image because he loves us so much. அதனால தான் அந்த ஒரு இமேஜ்ல, அவரோட ஒரு இமேஜ்ல நம்மளை படைச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ லவ் பண்றவரை இன்னைக்கு நம்மளை படைச்சவரை நாளைக்கு நமக்கு விட்டுட்டு போறது இல்லை, கை விட்டுட்டு போறது இல்லை. He has got all the plans and we may be planning something and doing anything, but last time நம்ம பார்த்த மாதிரி God's plan are always higher than what we plan for. So it's really amazing. Wonderful, wonderful. சொல்லுங்க அப்படியே. To add to this, Pastor, like நான் யோசிச்சது வந்து like whatever happened, like it can be நம்மளுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம், பிடிக்காததாகவும் கூட இருக்கலாம். You need to put your faith in God because he has created us. We don't drive the car, he is driving the car. And அந்த ட்ரஸ்ட்ல நம்ம வாக் பண்றதுக்கு God அது நமக்கு கைட் பண்ணும். So that is what I learned. Whatever it is, he's in control. ஆமா, he's in control. ஆனா நீங்க ஸ்டீரிங் வீல் பிடிச்சிக்கணும். அவர் ஓட்டுவாரு, அவரை பிடிச்சிக்கிற. ஆமா இல்ல. குட், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஏ அப்புறம் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படியே. இல்ல we are nothing. See, in this context, I also studied, இப்போ டைம் இல்லை நமக்கு. I want you to share. In this context, I also studied about, I looked into astrology. அஸ்ட்ராலஜியில் வந்து மேபி ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஷாலினி அவங்கெல்லாம் வந்து அது இந்த ஹேபிட் இஸ் தட் a person's birth is connected to the sun, moon and the planets. இல்லையா? Is it true? இல்லை, how do you explain that? அப்படின்னு வந்து நம்ம maybe next time we will look into that. But right now I want you to see how does all these words, இல்லை, we change everything to our own liking. Even astrology கூட we change it to our own liking. அது நமக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அப்படி வந்து சொல்லிடுவாங்க. ஆனா அதுக்கு above all of that, there is this God, and you cannot even imagine, how does God create all of this? இல்ல? And for all of this to be created, அப்படின்னு சொன்னா there must be only one God. There cannot be multiple gods. அதனால்தான் வந்து ஆண்டவர் சொல்றாரு இல்ல, அந்த கட்டளைகளை கொடுக்கும்போது கூட இஸ்ரவேலுக்கு எக்ஸோடஸ்ல 20 கட்டளைகளை கொடுக்கும்போது, கமாண்ட்ஸ் கொடுக்கும்போது he says you should not have any other image. எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. I above in the heavens, even in the bottom of the earth, இல்ல deep down in the sea, அங்கெல்லாம் கூட எந்த இமேஜும் வந்து இருக்கக்கூடாது. I am the Lord அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்ல, நானே கர்த்தர். ஸோ அதனால come back to this creator God. There is only one God. There cannot be multiple gods. நம்ம உருவாக்கி இருக்கிறது தான் மல்டிபிள் காட்ஸ். நம்ம உருவாக்கி இருக்கிறது தான் மல்டிபிள் விதமான ரிலிஜியன்ஸ் எல்லாமே நம்ம தான் உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் there cannot be, because the universe is so beautiful. If you look at that, someone was saying, that there is some kind of uniformity in
all of creation. So அதனால எல்லாமே வந்து everything shares the DNA, a similar DNA அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஈவன் banana has 20% of your DNA அப்படின்னு. Amazing. And they all are created by one God. Yeah. So how do you see your life in this context? Don't take the blessings for granted. No problem. Life is too valuable, Pastor, because God, He Himself has come down to give us salvation. So, like the one who has created everything has come down for us, and தெரிஞ்சுக்கும் போது my life is very much valuable and எனக்கு தோணுது. Amen. Super. In the very beginning also, God created man with his hands, took him out of the dust of the earth and the fashion. So அதே தேவன் நமக்கு வந்து நமக்கு அவருடைய சாயலை நம்மளை வந்து உருவாக்குறாரு. அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராரு, நம்மளை தொடராரு, நம்மளை புது மனிதனாக வந்து மாற்றுறாரு. Spirit. He gives us new life, new birth through Jesus Christ. A sinner becomes a saint because of Jesus Christ. I liked it. We are both are in one spirit in this person. I thought the same as well when you showed the last image. Yeah, when you ask what you see, how you see your life in this, I see my life in that as ஒரு மகிமையான வாழ்க்கையா நான் பார்க்கிறேன். ஏன்னா with all there's so much above us, நம்மளை விட பெரிய காரியங்க எவ்வளவோ இருக்கு. இருந்தாலும் God is very தனித்தனியா இண்டிவிஜுவலா he knows us. நீங்க சொன்ன மாதிரி தான் he even knows நம்ம தலையில இருக்கிற முடி வரைக்கும் he knows. Yeah, so we are very special to him. I'm always special to him. Yes, absolutely. You all should be proud of it, that God loves you so much, and you can tell that. காலைல எழும்போது உங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க சொல்லலாம், என்ன ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார், எனக்காக ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். And we see all of these verses, even though he says, the very hairs on your head are numbered அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்றாரு. அதே ஜெரேமியா 29:11 கூட ஆண்டவர் 11ல கூட ஆண்டவர் சொல்றார், I know the plans I have for you, plans to prosper you, so not to harm you but to give you hope and a future. அதே நேரத்துல வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வரும், I will come and take you to be with me. who does these things? யார் வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க? A creator God is so loving. Anymore? சொல்லுங்க. நிறைய திங்ஸ் இருக்கு. ஒரு திங் ரொம்ப யோசிக்க பண்ணுறது என்னென்னா, அவர் உருவாக்கின எல்லாமே அவரை சார்ந்து இருக்கு, அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவருடைய வேலையை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மனுஷங்க மட்டும் சில டைமில் சில கேள்விகள், ஏன் தாமதம், ஏன் இன்னும் டிலே ஆகுது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் பாஸ்டர் அந்த சம்ரைஸ் பண்ணும்போது அந்த கடைசி இதுதான் அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அவருடைய வழிகள் மேலானவைகள் அப்படின்னு. அவருடைய அந்த ஒரு கிரியேட் பண்ண மிருக ஜீவன்கள் கூட அவர் கொடுக்கும்போது வாங்கி கொள்கிறேன், அவருடைய கை திறக்கும்போது நன்மையால் நிரப்பப்படுகிறேங்கிற ஒரு நன்றி உணர்வோடு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மனுஷங்களுக்கு எனக்கு அது இல்லை. அது பார்க்கும்போது ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் கொஸ்டின் கேட்கறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. அவர் ரொம்ப பெரியவர். அதுலயே வந்து நமக்கு வந்து ஒரு அவிசுவாசம் இல்லை, அவிசுவாசம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா விசுவாசம் வந்துடும். ஆனா they say God is not there, God does not exist. You become an atheist, you become an agnostic. That is bad, and is equally bad like not having faith in God. இல்லையா? அதனால why are you a Christian அப்படின்னா, these are the things that we have to think about. There are many who do not know about this. Just understanding this, இது ஷாலினி சொன்னாங்க பாருங்க, I feel valued அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு காரியம். That is so true. If everyone feels that that I feel valued because my creator God created me அப்படின் போது டிப்ரெஷன் எல்லாம் இருக்காது.
ஓடிடும் இல்லையா? When you know who you are, when you know who created you, then you know all the problems you will be able to overcome, and you will become a better person actually. Yeah. Thank you, Pyare, for joining us. Nice to have. Thank you, Pastor. Thank you. Yeah, yaar share பண்ணுங்க. Any other thoughts? Pastor, one thing which was interesting for me in today's session was to know that metalworks and other crafts is also something which is God created. It's not man created. Many எனக்கு இருந்த misunderstanding before this session, like it's if it is a sculpture or some creation crafts, it's man-made. அவங்களுக்கு இருக்கிற skill and I used to think, but it is interesting to know. But one question I have is like, what if someone asks, I'm a non-believer, but I have that skill. How should we answer that? You know, that skill is given. அதாவது skill வந்து இப்போ say supposing I'm a sculptor, I'm a painter, இல்ல I'm an artist அப்படின்னா, you know, I can do all these things only by the help of the Spirit of God, who is helping me to paint, who is helping me to sculpt. இல்லையா? ஸோ அதனால வந்து நான் தான் அது பண்ணேன் அப்படின்றது வந்து யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. இல்லை, I did not have this idea at all, but somehow this idea came. All this இந்த கிரியேட்டிவிட்டியிலலாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் யோசிக்கலையே, ஆனால் இப்போ வந்து அது வந்தது. எப்படி அப்படின்னா, it is only by the, so that is where, you know, you can understand that there is the creator there behind you, you know, backing you and making you to be the painter, making you to be the artist. Yeah? Does that answer your question? Yes, Pastor. non-believer and இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்கில் வரும், கடவுள் கொடுத்தது. அதான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை நானும் சொல்லுங்க எல்லார் மேலயும் அவர் கொடுக்குறாரு தானே. ஆமா, God is God. இருக்கு. But I would say that, you know, the answer is only I cannot do this on my own. You know, any art or anything, you know, அதனால தான் வந்து நம்ம ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம நல்லா பண்ணணும்னா நமக்கு வந்து ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. அதனால காலைல எழுந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஜாப் போகும்போது, ஆண்டவரே இன்னைக்கு நல்லா ப்ரொடக்டிவா இருக்க கர்த்தரே நீங்க கிருபை பாராட்டு. Without your help, Lord, I cannot do it. Sometimes when we do it on our own strength, we fail. So we need the help of God. So can we say like God is God to everyone, even for believers and non-believers? That's the reason why they are blessed with that skill. Absolutely. The one who understands who God is, and he will come to know, you know, actually. An unbeliever, if they do not know all of this, இன்னைக்கு நம்ம படிச்சு ஒரு மணி நேரம் நம்ம வந்து வேத புத்தகத்தை எடுத்து நம்ம வந்து பார்த்தோம் பாருங்க, நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு இல்லையா? இன்னும் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அதான் நம்ம எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா நமக்கே வந்து இன்னும் நிறைய புரிஞ்சிடுச்சு. இவங்க அவிசுவாசிகளுக்கு வந்து அது புரியாம இருக்கே, புரிஞ்ச எவ்வளவு நல்லா இல்லையா? So that is why the Lord says, you know, go and preach the gospel. Baptize everyone in the name of the Father, Son and of the Holy Spirit. Go and tell about me அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கே நிறைய எதிர்ப்பு சக்திகள், பிசாசு வந்து இல்ல அந்த கிரியேஷன்லயே வந்து ஸ்டோரியிலே வந்து ஒரு பிசாசு வருது பாருங்க. யாருக்கிட்ட? ஏவாள்கிட்ட வருதுல்ல. அது இன்னைக்கு கூட நடந்துட்டு இருக்கு இல்லையா? That, you know, he is tempting. That God is, அவர் அப்படி சொல்லலையே, இப்படி சொல்லலையே அப்படின்றதெல்லாம். Anything else? சொல்லுங்க. Maybe we will have one. Okay. இல்ல ஒண்ணுன்னா வேற யாராவது சொல்றேன். சரி. டயானா அப்படி முன்னாடி வந்தாங்க. இல்ல பாஸ்டர், சாம் சொன்னதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். when things don't happen, like for example, நல்ல ஜாப் பண்ணுவோம், விசுவாசமா இருப்போம், faithல we work, in faith we proceed things, வசனங்களோட, ஜபத்தோட, ஃபாஸ்டிங் பிரேயரோட. ஆனாலும் அந்த ஸ்டார்ம்ஸ் வரும். சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்துல we question God.
நான் நல்லா தானே பண்ணேன் ஏசப்பா, நான் நல்லா தானே ரைட்டா தானே இருந்தேன். அப்போதான் அந்த யோபோட ஸ்டோரி தெரியுது. அவர் அவரையே தாழ்த்திக்கிறார். அவர் என்னைக்குமே கடவுளை வந்து கொஸ்டின் பண்ணதில்ல அப்படின்னு. சோ அந்த ஒரு டிசர்னிங் இருக்கணும் அந்த நேரத்துல. பிகாஸ் ஒன்லி வி நோ ஃப்ரம் த பைபிள் தட் முன்னாடியே வந்து பிசாசுக்கும் பிதாவானவருக்கும் ஒரு வார்த்தை போயிருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கான்வர்சேஷன். சோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்லயுமே வந்து பிசாசு வந்து நிறைய வேலைகளை பண்றான். அதுக்கு ஒரு ஓப்பனிங். இப்ப நீங்க இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி he trains our hands for the war, fingers for the battle. Spiritual warfare வந்து இட்ஸ் ரியலி நம்மளோட லைஃப்ல வந்து எது ஃப்ரம் காட் விச் இஸ் ஃப்ரம் டெவில் என்றதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் அந்த கிஃப்ட் ஆஃப் டிசர்னிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத வந்து. ஏன்னா வாட் இட் ஹேப்பன்ஸ் இஸ் அட் த எண்ட், பிகாஸ் வி ஆர் அண்டர் கோயிங் வச்சுக்கோங்களேன், ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த வாரம். இட் இஸ் வெரி டிஸ்டர்பிங். அது நல்லா தெரியுது. இதனால வந்து எங்களோட நிம்மதி கெடுது. The focus God is shifting. The focus among our brothers and sisters are shifting. We are totally focused into the problem. இதிலே புரிஞ்சுது that there is something that demon is working around us. நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருந்து should fight against through this இன்னைக்கு பைபிள் ஸ்டடி மூலமா. பிகாஸ் I was thinking whether to come or not. அப்புறம் நான் ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா நான் போறேன், நீங்க எனக்கு பேசுங்க. இப்ப இன்னைக்கு எடுத்த ஒரு வார்த்தை தான் வந்து இந்த he who trains my hand for war. அப்ப நம்ம யோசிப்போம், why I'm in this situation Lord அப்படின்னு கேள்விகள் கேட்காதபடிக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்து எனக்குள்ள ஆவியானவர் வந்து இன்னைக்கு ஃபுல்லா ஜெபம் பண்றது வந்து டு ரெபியூக் தி டெவில் அப்படின்னு. just thought okay I could share it. It was God is in control அப்படின்ற ஒரு வேர்டோட I'm taking today. Yeah. I mean, the problems will be there, always will be there. But instead of the problem, we will look at our Creator God and give all the control to Him. Yeah. Just on today's thing, when you're talking about God's creation, first thing, we always talk about starting and ending that. I don't think there's more studies on sustenance and creation and continuous thing. That itself is a good thing. As someone been with you for a while, I always marvel at you in the way you take things, you preach things also. Thank you for this, and may God bless you more. And today's God's creative work by the basic drink, mother, you said one word, flowing from Him to us, Sabdina. And எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. When you said that word, flowing from Him to us, immediately the thing that struck in my mind is Pastor John முத்து சொன்னதுல மரியா வந்து கொட்டினா ஊத்துனான்னு கொட்டினா அந்த டிஃபரன்ஸ், லைக் ஹவு காட், தட்ஸ் வாட் எனக்கு மைண்ட்ல வந்து, how God he created everything and has created அது எல்லாத்தையும் he is just pouring on us. எல்லா அந்த abundant blessings he is just pouring on us whatever he is made for us. And the சங்கீதத்துல இதுல படிச்ச மாதிரி he didn't create anything to keep it empty. So he wanted to be fashioned and he put us into it, and he just pouring everything on to us, all the good things on to us. I mean, அதுல கூட நிறைய வசனங்கள் இருக்குல்ல வேத புத்தகத்துல. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், உன்னுடைய வாயை விரிவாய்த்தர நான் நிரப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் இல்ல. தாகம் உள்ளவன் மீது நான் தண்ணீரை நான் ஆண்டவர் சொல்லுவார். ஸோ நிறைய காரியங்கள் வந்து ஆண்டவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் காட் டு அஸ். பட் அட் த சேம் அதுலேயே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருல்ல, அவுட் ஆஃப் யூ லிவிங் ஸ்ட்ரீம்ஸ் வில் ஃப்ளோ பிகாஸ் ஆஃப் த ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட் தட் இஸ் இன் யூ. ஸோ ஆண்டவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வருது, நீங்களும் வந்து பிறருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நான் ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாம் பலருக்கு தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பார். ஸோ த சேம் திங்கிங் இல்லையா? சரி, ஓகே. ஐ திங்க் இது பேசிட்டு இருந்தா நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். ஐ வுட் லவ் யூ டு ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் வாட்ஸ்அப். நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஐ திங்க் அந்த ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். உங்களுடைய thinking and the way that the Lord is ministering to you. I am very very happy about it. So continue to do that. இப்போ வராதவங்களுக்கு வந்து அது வந்து நிச்சயமா வந்து ஆசீர்வாதமா இருக்கும் இல்லைங்களா?
ஜெபம். So I'll ask Godson Raghulan to pray. God, our loving Father, we praise you and thank you for this wonderful time, Lord. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ராஜா தகப்பனே ஆண்டவரே, சிருஷ்டிப்பை ராஜா தகப்பனே நாங்கள் இன்னும் அதிகமாக தகப்பனே நாங்கள் அறிந்து கொள்ள அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, even today ஆண்டவரே, you are at work, Lord ஆண்டவரே, not just you created and left us ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, day to day ராஜா தகப்பனே நீர் எங்களை பார்த்துக் கொள்கிறீர் ராஜா தகப்பனே. You have plans for everything around us ஆண்டவரே, along with us ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்து தகப்பனே ஆண்டவரே, as you bless us ஆண்டவரே தகப்பனே, you bless everything around us ஆண்டவரே, you bless the people around us, the situations around us, the place we are in ஆண்டவரே, the people that you ஆண்டவரே உம்மை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாவரையும் தகப்பனே ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிற ராஜா, அதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. மே வி dwell on this more ஆண்டவரே தகப்பனே, வார்த்தையில தகப்பனே நாங்கள் இன்னும் ஆண்டவரே தகப்பனே அறிந்து கொள்ளுறாத தகப்பனே ஆண்டவரே, எங்களுடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் தேவனே நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் விடும்படியா எங்களுக்கு கிருபை செய்யும் தகப்பனே ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க தகப்பனே உம்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தகப்பனே தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் தேவனே நாங்கள் உங்கள் நாமத்திலே ஆண்டவரே கடிந்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே, வழி நடத்துகிற போவதற்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே. இந்த கூடுகைக்காக நான் நன்றி செலுத்துறோம். இப்போ ரட்சகமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இனிக்குமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வர தடைப்பட்டு அத்தனை பேரோடும் கிருபையும் வல்லமையும் உம்முடைய சமாதானம் உம்முடைய அதிகாரம் விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென். God bless you. Next month வந்து the first week வந்து நம்ம கூடுறதில்ல, அது வந்து முடியாது. I will be going to the conference. On the Thursday I will be going to the conference. So we will be left with the third week. அந்த third weekல வந்து ஒரே ஒரு பைபிள் ஸ்டடி இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம முடிச்சிருக்கோம். In December it will be holiday time. சரிங்களா? Okay, Pastor. One more Bible study for this year. Okay, Pastor. Thank you, Pastor. Yeah. God bless you all. Good night. Thank you, Thank you, Pastor. Pastor. Thank you.